அவுட்டர் வியூ ஃபுல்லாகவே பாருங்கள் எல்லாமே ஏலக்காய் தோட்டம் தான். இதில் வந்து ஏலக்காய் தோட்டத்தில் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா, ஏலக்காய்க்கு அவ்வளோ வெயில் படவே கூடாதுங்க. வெயில் அதிகமாக படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபுல்லாகவே பலாமரங்க. பலாமரம் வச்சிடுறாங்க. பலாமரம் ஏதோ 1, 2 தான் வந்து மாமரம் இருக்குது. பலாமரம் ஃபுல்லாக, அதுக்கு கீழே வந்து ஏலக்காய். அதுக்கப்புறம் அந்த சுற்றி அந்த லேண்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வெயில் படாமல் இருக்கணுங்கிறதுக்காக செம்பருத்தி செடி, ஒத்த செம்பருத்தி செடி இருந்த இடத்தினுடைய ரிசார்ட்டினுடைய பக்கத்தில் லேண்ட் எல்லாமே நான் கொஞ்சம் விசிட் பண்ணேங்க. போய் அடுத்த நாள் கொஞ்சம் டைம் இருந்துச்சு. அங்கெல்லாம் என்ன பயிர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனேங்க. ஃபுல்லாகவே ஏலக்காய் தாங்க. ஏலக்காயில் ஃபுல்லாக வந்து பலாமரம். இந்த பலாமரத்தில் உச்சியில் வரையுமே காய் தொங்குதுங்க. நம்ம ஊரில் பலாமரம் எப்படி இருக்கும் இல்லைங்களா, நம்ம ஊரில் ஃபுல்லாகவே ப்ரௌன் கலரில் தானே இருக்கும். மரம் பெருசாக தடிமனாக இருக்கும். பட்டைகள்லாம் ப்ரௌன் கலரில் இருக்கும். அப்படி தானே இருக்கும். வேப்ப மரம், அரச மரத்துலலாம் இருக்கக்கூடிய பட்டைகள் மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லைங்க. இந்த தைல மரம் இருக்கு இல்லைங்களா, அந்த தைல மரத்தினுடைய வியூ எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இருக்குது. இங்கே பலாமரம் காமிக்கிற பாருங்கள், இதுதான் பின்னாடி இருக்கிறது பலாமரம். அந்த மாதிரி தான் இருக்குது. உச்சி வரையும் காய் தொங்குதுங்க. நடுவில் ஃபுல்லாக ஏலக்காய். ஏலக்காவுக்கு சுற்றி வந்து ஒத்தை செம்பருத்தி பிளான்ட். இது எதுக்காக அப்படின்னா, இந்த செம்பருத்தி என்ன பண்ணுன்னா ஃபுல்லாக சன்லைட், டைரக்ட் சன்லைட்டை ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணிவிட்டு கூலாக வச்சுக்குமாங்க. அந்த இடத்த வந்து ரொம்ப கூலாக வச்சுக்குமா. அப்போ ஏலக்காய் வந்து வெயிலும் இல்லாமல் சுத்தமாக வெயிலே இல்லாமல் லைட் வெயிலில் தான் அது வந்து வளரக்கூடியது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஏலக்காயை பாதுகாக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து இந்த செம்பருத்தியை வளர்க்குறோன்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேங்க. ஸோ 2 விஷயம் கற்றுக்கிட்டேன். பிளாஸ்டிக்ஸ் எங்கேயுமே யூஸ் பண்ணலை அவங்க. 2வது, செம்பருத்தியை வளர்த்தோம்னா நம்மளோட இடத்த நம்ம கூலாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். சன்லைட்டை அவ்வளோ சன்லைட்டை அதை அப்சர்வ் பண்ணிக்கோங்கிறத 2 விஷயம் நான் கற்றுட்டு வந்தேங்க. ஸோ நம்மளும் நிறையா செம்பருத்தி செடி வளர்த்தோம்னா, நம்ம தமிழ்நாட்டில் செம்பருத்தி செடியே அதிகமாக பார்க்க முடியல இல்லைங்களா. ஸோ அந்த செம்பருத்தி செடியை நம்மளும் அதிகமாக வச்சோம்னா நம்மளோட சரௌண்டிங்ஸை நம்ம கொஞ்சம் கூலாக வச்சுக்கலாங்கிறது நான் ஃபீல் பண்ணுறேங்க. அடுத்தது இது எல்லாமே ஸ்பைசஸ். நான் அங்கே வாங்கிட்டு வந்த ஸ்பைசஸ்ங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த ஸ்பைசஸ்லாம் தாங்க நான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன். குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹில்டாப் ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நல்ல ஒரு ஹோல்சேல் ஷாப் அது தேக்கடியில் இருக்குது. அவங்க நம்ம ஊரை விட கொஞ்சம் வந்து நம்ம வாங்குறது கொஞ்சம் 200, 300 வந்து பர் கேஜிக்கு விலை கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப குவாலிட்டி நல்லா இருக்குது. தேங்க்யூ.